அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதப்பட்டா ஜாதத்துஹும் ஈமானன், ஈமான் அதிகரிக்கும், ஈமானும் கூடும் குறையும் என்று உலமாக்கள் சொல்லுவாங்க. அல் ஈமான் யஸீது வ யன்குஸ், ஈமான் கூடும் குறையும். குர்ஆனை கேட்க கேட்க ஈமான் கூடணும். நாம் தினசரி சுமார் 100 வசனங்களுக்கு மேலே ஓதுறோம் இல்லையா? 100 வசனங்களுக்கு மேலே நாம் கேட்குறோம். குர்ஆனை ஓதுறது ஒன்று இருக்குது, திலாவத்து செய்கிறது ஒன்று இருக்குது. சாதாரணமாக வாசிப்பதற்கு பெயர் கிராஅத், சாதாரணமாக வாசிக்கிறது. எந்த புக்கை படித்தாலும் கரான்னு சொல்லலாம். குர்ஆனை ஓதுறதுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்லலாம்? யத்லூன, திலாவத்துன்னு சொல்லுவான். திலாவத்து வேற, கிராஅத்து வேற. சும்மா படித்தாலும் கிராஅத்து தான். திலாவத்து என்று சொன்னால் அதை ஓத வேண்டிய முறைப்படி ஓதுவது, சிந்தித்து ஓதுவது. குர்ஆன் ஓதும் போது அழ வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் ஓதினால் அழுங்கள், அழுக வரலனா அழுக வர்ற மாதிரி பாவனையாவது செய்யுங்கள். குர்ஆன் ஓதுனா ஈமான் அதிகரிக்கணும். அப்போ குர்ஆனுடைய ஒரு வசனத்தின் காரணமாக எத்தனையோ பாவிகள் தெரிந்திருக்கிறாங்க. ஃபுதைல் இப்னு ஐயாத் பக்தாத் நகரத்தினுடைய பெரிய கொள்ளை கூட்டத்தினுடைய தலைவராக இருந்தார். ஒரு நாள் ஒரு வீட்டுக்குள் திருடுவதற்காக அந்த வீட்டுக்கு மேலே அவர் ஓட்ட போடுற நேரத்தில் தான் அந்த வீட்டில் ஒரு வயதான பெரியவர் சூரத்துல் ஹதீதில் வரக்கூடிய ஒரு ஆயத்தை ஓதுறாங்க. அலம் யஅனி லில்லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ், ஈமான் கொண்டவர்களுக்கான நேரம் வரவில்லையா? அவர்களுடைய உள்ளம் அல்லாஹ்வை அஞ்சி நடுங்குவதற்கு இன்னுமா நேரம் வரல அப்படின்னு ஒரு பெரியவர் ஓதுறார். இந்த ஆயத்தை தான் கேட்டாங்க ஃபுதைல் இப்னு ஐயாத். திருடர் அவர் அப்படியே நடுங்கிட்டார். அந்த பெரியவரோ அந்த ஆயத்தை திரும்ப திரும்ப ஓதிக்கிட்டே இருக்கிறார். ஃபுதைல் இப்னு ஐயாத் அப்படியே திகைத்து போய் இந்த பெரியவருக்கு முன்னால் வந்து, பெரியவரே, நான் தான் ஃபுதைல், பக்தாதுடைய பெரிய கொள்ளை கூட்ட தலைவர். ஏதோ நான் அல்லாஹ்வை அஞ்சுகிற நேரம் வந்துருச்சு, என் வாழ்க்கையில் இவ்வளோ காலத்தை வீணாக்கிட்டேன், நான் திருந்துகிற நேரம் வந்துருச்சு, நான் என்ன செய்யட்டும்னு அந்த பெரியவர்கிட்ட கேட்குறார். அந்த பெரியவர் எதுவுமே சொல்லலை. இதான்ப்பா அல்லாஹ்வுடைய வேதம், ஹாதா கிதாபுல்லாஹ், தான் முன்னால் வச்சுருந்த குர்ஆனை கொடுத்து இந்த குர்ஆனை வைத்து உன் வாழ்க்கையை சரி பண்ணிக்கன்னு சொல்லிட்டார். அவ்வளோதான். அவ்வளோ காலம் கொள்ளை கூட்ட திருடனாக இருந்தவர் குர்ஆனை வாங்கிட்டு அப்படியே பக்தாதிலிருந்து நடந்தார் மக்காவுக்கு. சொன்னார், இனி என் வாழ்க்கை முழுக்க நான் மக்காவிலேயே இருக்க போகிறேன்னு சொல்லிட்டார். குர்ஆனை தூக்கிட்டு மக்காவுக்கு போயிட்டார். காலம் பூரா நான் மக்கா மதீனால தான் இருப்பேன்னு சொல்லி போயிட்டார். அங்கே இருந்ததுனால அவருக்கு பேரே இமாமுல் ஹரமைன். அவர் ஒன்றும் தொழுகிற இமாமெல்லாம் இல்லை, மக்கா மதீனால போய் உட்கார்ந்து மக்களுக்கு வழிகாட்ட பெரிய வணக்கசாலிகள் ஆயிட்டார் ஃபுதைல் இப்னு ஐயாத். ஒரு வசனம் போதும் ஒரு மனிதனை திருத்துவதற்கு. உள்ளம் பக்குவப்பட்ட உள்ளமா இருந்தால் ஒரு ஆயத்து போதும். இந்த ஒரு ஆயத்து அவரை திருத்துச்சு. எத்தனையோ முஸ்லீம் அல்லாதவர்கள் ஒரு ஆயத்து ஒரு சூறா வச்சு முஸ்லீம் ஆனாங்க. ஒரு யூதராக இருந்த லியோபால்டுன்னு ஒரு யூதர், அவர் இஸ்லாத்தை தழுவிட்டார். அவர் பேர் முகமது அசத் என்று மாற்றிக்கிட்டார். மேலை நாட்டை சார்ந்தவர். அவர் ஒரு சூறாவை தான் சிந்திச்சார். அவர் பார்க்குறாரு, அவருடைய நாட்டில் மக்கள் எல்லாம் செல்வ செழிப்போடு இருக்கிறாங்க, வாழ்க்கை வசதிகள் எல்லாம் இருக்குது. ஆனால் மக்கள் யார்கிட்டையும் நிம்மதி இல்லை, எல்லாரும் ஒரு கலக்கத்தில் இருக்கிறாங்க. அவருடைய மனைவிட்ட சொல்கிறார், உனக்கு என்ன தெரியுது? உண்மைதான், மக்கள் நிம்மதி இல்லை, எல்லா வசதியும் இருக்கு, நிம்மதி இல்லை. என்ன காரணம்? யதார்த்தமாக அவருக்கு ஒரு குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பு யாரோ எப்போதோ கொடுத்தது. அவர் அந்த மொழிபெயர்ப்பை பிரிக்கிறார். அவர் பார்வையில் படுகிற குர்ஆனுடைய கடைசி சூறாக்களில் ஒன்றான அல்ஹாக்குமுத் தகாசுர், இந்த உலகத்தை சேர்க்கணுங்கிற பேராசை தான் உங்களை மதிமயக்கத்தில் ஆழ்த்தி விட்டது. அவ்வளோதான். இந்த ஒரு வார்த்தை தாங்க படித்தார், அல்ஹாக்குமுத் தகாசுர். துன்யாவை நிறைய சேர்க்கணும், துன்யா துன்யா துன்யாங்கிற இந்த விஷயம் அல்ஹாக்கும் உங்களை மதிமயக்கத்தில் தள்ளிவிட்டது. அல்லாவை விட்டும், ஆகிரத்தை விட்டும், கபரை விட்டும், நரகத்தை விட்டும் மதிமயக்கத்தில் தள்ளிடுச்சு. ஆயத்தை அப்படி படித்தார் அந்த சூறாவை. உடனே முஸ்லீம் அறிஞர்களை தேடி போனார், நான் முஸ்லீம் ஆகணும்னு இஸ்லாத்தை தழுவியதோடு இல்லாமல் அவர் குர்ஆனுக்கு 1000 பக்கங்களை கொண்ட ஒரு பெரிய மொழிபெயர்ப்பை எழுதினார். அப்போ என்னங்க, குர்ஆனுடைய ஒரு ஆயத்து போதும் ஈமான் கொள்றதுக்கு. அல்லாஹ் சொல்றான், இதா துலியத் அலைஹிம் ஆயாத்து, குர்ஆன் ஓதப்பட்டா ஈமான் கூடும். ஒரு ஆயத்து ஒரு சூறாவை கொண்டு முஸ்லீமானார். பெரிய பாடகராக இருந்த யூசுப் அல் இஸ்லாம் அவரும் அப்படித்தான். அவர் ஏதோ வல்லுஹா வல்லைலி இதா சஜா இந்த ஆயத்துடைய மொழிபெயர்ப்பையும் விளக்கத்தையும் படித்தார். அவ்வளவு பிரபலமான பாடகர் முஸ்லீமானார். இதெல்லாம் 1950களில்
நடந்த நிகழ்ச்சி இதெல்லாம். அருமையானவர்களே, குர்ஆன் வந்து ஒரு வசனம் ஹிதாயத்துக்கு போகுது. எத்தனையோ முஸ்லீம் அல்லாதவர்கள் இஸ்லாத்தை தழுவிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இன்றைக்கு வரைக்கும் மேலை நாடுகளில் குர்ஆனை ஆய்வு செய்து இஸ்லாத்துக்கு வர்றாங்க. நாம் வந்து அந்த குர்ஆனை அதே எண்ணத்தில் கேட்குறோம். குர்ஆனை ரசித்து ஓதுங்க. நாளை மறுமை நாளில் அல்லாஹ்விடத்தில் இந்த குர்ஆன் சொல்லும், யா அல்லாஹ், இதோ இவர் என்னை மதித்தவர், இவரை கண்ணியப்படுத்துன்னு சொல்லும். அல்லாஹ் அவருக்கு ஒரு கிரீடத்தை அணிவிப்பான். குர்ஆன் சொல்லும், யா அல்லாஹ் பத்தாது, இவரை இன்னும் கண்ணியப்படுத்து, அல்லாஹ் அவருக்கு ஒரு கௌரவ ஆடை அணிவிப்பான். குர்ஆன் சொல்லும், யா அல்லாஹ் பத்தாது, இன்னும் அவரை கண்ணியப்படுத்து. அல்லாஹ் சொல்வான், நான் என்னுடைய பொருத்தத்தையே அவருக்கு கொடுத்துட்டேன். அந்த நபரை பார்த்து அல்லாஹ் சொல்வான், நீ ஓதுவீராக, நீ எது வரைக்கும் ஓதி போய் நிற்கிறியோ அந்த இடம்தான் உன்னுடைய சொர்க்கத்தினுடைய தரத்தை முடிவு செய்கிற இடம். இப்போ குர்ஆன் வந்து மறுமையில் அல்லாஹ்விடத்தில் மன்றாடும். குர்ஆன் வந்து குர்ஆனோடு தொடர்புடையவர்கள் அல்லாஹ்வுடைய குடும்பத்தினர். ஆக இது 2வது சிஃபத். இது அவங்களுடைய ஈமான் கூடும் என்று சொல்றோம்.